வணக்கம். இன்று ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. அதாவது என்னன்னா, ஜாதக ரீதியா ஒருத்தருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரிஷபராசி. ரிஷபராசியினுடைய பலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபராசிக்காரர்கள் எப்பயுமே அன்புக்கு கட்டுப்பட்டவர்களா இருப்பாங்க. அதிகாரத்துக்கு ஒரு பேரும் துணை நிக்க மாட்டாங்க. பொட சர்தான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் தாய் மீது அதிக அக்கறையும் பாசமும் இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. தாய்மாமன் உறவு இருந்தாலும் அவர்கள்னால இவர்களுக்கு சிறப்பு இருக்காது. அது மாதிரி ஆனா பழைய பாரம்பரியம், கலாச்சாரம் இதையெல்லாம் பின்பற்றக்கூடியவர்களா இருப்பாங்க. காலத்துக்கு ஏற்றபடி தன்னை மாற்றிக்கொள்வதிலையும் நிர்வாகத்திறன் மிக்கவர்களாகவும் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்புதான், நல்ல நிர்வாகத்திறன் தான். ஆனா அதே சமயம் தன்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றார் போல நமது நண்பர்களோ நம்ம சுத்தி இருக்கவர்களோ இருக்க மாட்டாங்க. நமக்கு ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க. கொஞ்சம் ஃபோர்ஸ், நம்ம அன்பால வெல்லணும்னு நினைப்போம், மற்றவர்கள் அதிகாரத்தால வெல்லணும்னு நினைப்பாங்க. அது உங்களுக்கு என்னைக்குமே இடம் கொடுக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு எந்த ஒரு நாளுமே நீங்க நேர்மையா நியாயமா இருக்கும்போது உங்களுக்கு அந்த கடவுளே துணை நிற்கிறாரு. அம்பாளுடைய வழிபாடுகளும் உங்களுக்கு மிக மிக சிறப்பு கொடுக்கும். பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நீங்க எப்பயுமே ஒரு சிறப்பான ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதே சமயத்துல அந்த குழந்தைகளுடைய மேல பாசம் அதிகமா இருக்கும் உங்களுக்கு. இதுதான் உங்களுடைய பலமே. அதனால எந்த ஒரு இடத்துலயும் உங்களுக்கு நீங்க நிகர் நீங்க தான். அதனால எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.